டிஎன்பிசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பொது தமிழுக்கான நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் ஒன் டைம் பாருங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மரபு கவிதை அறிஞர்கள் பத்தி பார்க்க போறோம். முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி, இவங்களோட வாழ்க்கை குறிப்பு, வேறு பெயர்கள், நூல்கள், இவரோட புனை பெயர்கள், இவர்களை பத்தின சிறப்புகள், மேற்கோள்கள், இதெல்லாம் எப்படி ஷார்ட்கட்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களாம் வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் முடியரசன், இவரோட வாழ்க்கை குறிப்பை பத்தி பார்ப்போம். இயற்பெயர் துரைராசு, ஊர் மதுரை அடுத்த பெரிய குளம், பெற்றோர் சுப்புராயலு, சீதாலட்சுமி. இவங்களை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா, முடியரசன். இவங்களோட வந்து இது ஷார்ட்கட்ஸ் வச்சு எப்படி படிக்கிறது அப்படின்னா, முடி பெண்களுடைய முடி, அடுத்து வந்து முடிவே இல்லாதது வானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வானத்தை வச்சு, அடுத்து அரசரை வச்சு தான் வந்து ஷார்ட்கட்ஸ் வச்சு படிப்போம். ஸோ இப்போ இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா துரைராசு. அரசர் அப்படின்னாலே துரை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதனால துரைராசு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுப்போம். ஊர் வந்து பெரிய குளம். அரசர்கள்லாம் வந்து அந்த காலத்துல பெரிய குளத்தை தான் வெட்டினாங்க, மக்களுக்காக வெட்டினாங்க இல்லையா, ஸோ அதை வச்சு ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஊர் வந்து பெரிய குளம். பெற்றோர் சுப்புராயலு, அரச குடும்பத்தினர் வந்து ராயலா இருப்பாங்க. ஸோ சுப்புராயலு, சீதாலட்சுமி, லட்சுமி கடாட்சமா இருக்கிறாங்க. சீதா வந்து லட்சுமி கடாட்சமா இருக்காங்க அரச குடும்பத்துல அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். அடுத்து வேறு பெயர்கள் பாத்தீங்க அப்படின்னா கவியரசு, முடியரசு, கவியரசு. இதுல வந்து ரைமிங்கா வந்திருக்கு இல்லையா, முடியரசு, கவியரசு. அடுத்து தமிழ்நாட்டு வானம்பாடி, வானத்துக்கு வந்து முடிவே கிடையாது, முடியரசு முடிவே இல்லை, ஸோ வானம்பாடி அப்படிங்கிறது இவரோட வேறு பெயர்கள். கவியரசுங்கிற பட்டத்தை யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் கொடுத்திருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டு வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காங்க. அண்ணா வந்து வானம்பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய டைம்ஸ் 1 மார்க்ல கேட்குற கொஸ்டின்ஸ், ஸோ நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முடியரசனோட வேறு பெயர்கள் வந்து தமிழ்நாட்டு வானம்பாடி. தமிழ்நாட்டு வானம்பாடி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காங்க. அடுத்து முடியரசன் எழுதிய நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா முகில் விடு தூது. நம்ம இதுல வந்து ஷார்ட்கட்ஸ் எப்படி வச்சு படிப்போம்னா அரசன், அடுத்து பெண்களுடைய கூந்தல், அடுத்து முடிவே இல்லாதது என்னது வானம் வந்து முடிவே இல்லை, வானம் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூணுத்தை வச்சுதான் வந்து ஷார்ட்கட்ஸ் வச்சு படிப்போம். ஸோ வானத்துல என்ன இருக்கு, முகில் இருக்கு, முகில் விடு தூது. அடுத்து பாத்தீங்கன்னா ஞாயிறும் திங்களும் வந்து இருக்கு, ஞாயிறும் திங்களும். இது வந்து 2 முடிஞ்சிச்சா. அடுத்து பாருங்க கவியரங்கில் முடியரசன், இவரோட பேர்லயே வந்திருக்கு, முடியரசன் கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அடுத்து பாடும் குயில், குயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருமையா இருக்கும் இல்லையா, அதையும் முடியும் பாத்தீங்க அப்படின்னா கருமையா இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து லிங்க் பண்ணி படிச்சுப்போம். ஸோ பாடும் குயில் முடியரசன். காவியப்பாவை, காவியப்பாவை அந்த காலத்துல வந்து காவியப்பாவைகளுக்கெல்லாம் வந்து அதிகமான கூந்தல் இருக்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ முடியரசன், காவியப்பாவை முடியரசன். அடுத்து மனிதனை தேடுகிறேன், அரசர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மனுஷன் எங்கெல்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ மனிதனை தேடுகிறேன். அப்புறம் பூங்கொடி, முடியில வந்து பூ வந்து சுடிக்கிறாங்க இல்லையா, அதனால பூங்கொடி முடியரசன். வீரகாவியம், அரசர் வந்து வீரமா இருப்பாங்க, ஸோ வீரகாவியம். அரசர்களுக்கெல்லாம் வந்து எப்போதும் வந்து ஒரு குற்றத்தை பார்த்தா நெஞ்சு பொறுக்காது, ஸோ நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுப்போம். இது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பூங்கொடி தமிழ் தேசிய காப்பியம், தமிழக அரசு பரிசு பெற்றிருக்கு. ஸோ முடியரசனோட எந்த காப்பியம் வந்து தமிழக அரசு பரிசு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா பூங்கொடி தமிழ் தேசிய காப்பியம். அடுத்து தமிழக வளர்ச்சி கழக பரிசு பெற்ற நூல் பாத்தீங்க அப்படின்னா வீரகாவியம். ஸோ இது 2 இம்பார்ட்டன்ட். பூங்கொடி வந்து தமிழ் தேசிய காப்பியம், தமிழக அரசு பரிசு பெற்றிருக்கு. வீரகாவியம் வந்து தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்றிருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா இவர் காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் உயர்நிலைப் பள்ளியில வந்து தமிழ் ஆசிரியரா இருந்திருக்காரு, தமிழ் ஆசிரியரா பணிபுரிஞ்சிருக்காரு முடியரசன். அடுத்து இவர் தமிழ்ல வந்து பிற மொழி கலக்கிறத வந்து வன்மையா கண்டிச்சிருக்காரு. தந்தை பெரியாரிடமும் அறிஞர் அண்ணாவிடம் நெருங்கி பழகியவர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து 1 மார்க்ல கேட்பாங்க. 4 கவிஞர்கள் கொடுத்துட்டு தந்தை பெரியாரிடமும் அறிஞர் அண்ணாவிடம் நெருங்கி பழகியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, முடியரசன். அறிஞர் அண்ணா தான் வந்து வானம்பாடி அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்திருக்காங்க. அடுத்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். பெரியாரோட நெருங்கி பழகிறதுனால அவருக்கு வந்து சாதி மறுப்புல தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். தமது மறைவின் பொழுது எச்சடங்குகளும் வேண்டாம் என்றே உரைத்து அவ்வாறே நிறைவேற செய்தவர். இவரின் கவிதைகளை சாகித்ய அகாடமி இந்தியிலும் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்திருக்கு. சாகித்ய அகாடமி எதுல மொழிபெயர்த்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இந்தியிலும் ஆங்கிலத்திலையும் முடியரசனோட கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கு. அடுத்து மேற்கோள்கள் பார்ப்போம். இன்பம் ஒரு கரை துன்பம் ஒரு கரை, இரண்டும் கொண்ட ஆரடா வாழ்வு. வரம்பில்லையில் எம்மொழியும் அழிந்து போகும், மனவில்லையில் தமிழுண்டோ
பயின்றவர் தம்முள் வாய்ப்பேச்சில் தமிழுண்டோ மாண்ட பின்னர் பிணவிலையில் தமிழுண்டோ. இந்த வரிகள்லாம் பாருங்க, தமிழ் எங்கேயாவது இருக்கா, தமிழ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு பொறுக்காம பேசுறாரு. ஸோ நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்னு அரசர்கள் தான் பேசுவாங்க. ஸோ நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படிங்கிறது இவரோட நூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ நெஞ்சு பொறுக்காம பேசுறாரு, முடியரசனோட மேற்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுப்போம். அடுத்து வாணிதாசன். வாணிதாசனோட வாழ்க்கை குறிப்பு பார்ப்போம். இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா அரங்கசாமி. பிறந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா வில்லியனூர். பெற்றோர் வந்து அரங்க திருக்காமு, துளசி அம்மாள். வாணிதாசனை வந்து எப்படி ட்ரிக்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னா, வாணிதாசன் வந்து வாணிராணி சீரியல் வச்சு நம்ம ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ வாணிராணி சீரியல்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா பேசுவாங்க இல்லையா, அதை வச்சு தான் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ நல்லா பேசுறது பார்த்தீங்கன்னா அரங்க அதிர்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ அரங்கசாமி அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லு நல்ல சத்தமா பேசுறாங்க அப்படிங்கிறதுனால வில்லுலேருந்து நிறைய சத்தம் வருது இல்லையா, ஸோ வில்லியனூர் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுப்போம். இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா அரங்க திருக்காமு, பெற்றோர் பேர்லயும் பார்த்தீங்க அப்படின்னா அரங்க திருக்காமு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அடுத்து துளசி அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அரங்க திருக்காமு, துளசி அம்மாள் அவரோட பெற்றோர். வாணிதாசனோட பெற்றோர் வந்து அரங்க திருக்காமு, துளசி அம்மாள். புனை பெயர் ரமி. ஸோ ரம்யமா பேசுறாங்க, வாணிராணி வந்து ரொம்ப ரம்யமா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். புனை பெயர் வந்து ரமி. இவரோட வேறு பெயர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புதுமை கவிஞர், பாவலேறு, பாவலர் மணி, தமிழ்நாட்டு தாகூர், தமிழ்நாட்டு வேர்ட்ஸ்வொர்த். ஸோ வாணிராணி நல்லா பேசுறாங்க அப்படின்னா அவங்களோட வேர்ட்ஸ்லாம் வந்து நல்ல ஒர்த்தா இருக்கும். வேர்ட்ஸ்லாம் வந்து அவங்க பேசுற வார்த்தைகள்லாம் வந்து நல்லா ஒர்த்தா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். தாகூர் நல்லா பேசுறாங்க இல்லையா, அதனால தமிழ்நாட்டு தாகூர்னு சொல்லிட்டு மயிலை சிவமுத்து வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாவலர் ஏறு, நல்ல ஏற்றமா பேசுறாங்க. ஸோ பாவலர் ஏறு. புதுமையா பேசுறாங்க. ஸோ புதுமை கவிஞர். பாவலர் மணி, மணிமணியா பேசுறாங்க, பாவலர் மணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை வச்சு நம்ம அந்த ஷார்ட்கட்ஸ் வச்சு ஞாபகத்துல வச்சுப்போம். அடுத்து வாணிதாசனோட நூல்கள் பார்ப்போம். வாணிராணி வச்சு ஞாபகத்துல வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல தமிழச்சி. அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, எழில் ஓவியமா இருப்பாங்க. ஸோ முல்லை, கொடிமுல்லையா, எழில் ஓவியம் அப்படின்னாலே கொடிமுல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவங்க பேசுறதுலாம் நல்லா இன்பமா இருக்கும், இன்ப இலக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ எழில் விருத்தம், நல்லா அழகு விருத்தமா பேசுவாங்க, நல்லா நிறைய பேசுவாங்கங்கிறத நல்லா விருத்தமா பேசுற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பாட்டு பிறக்குமடா, நல்லா வந்து சத்தமா பேசுற மாதிரி, பாட்டு பிறக்குமடா அப்படின்னு சொல்லிட்டு பேசுற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். அடுத்து பாட்டரங்க பாடல்கள், அரங்கத்துல வந்து நல்ல சத்தமா பேசுற மாதிரி பாட்டரங்க பாடல்கள். அடுத்து வாணிதாசன் கவிதைகள், இவங்களோட பேர்லயே வந்திருக்கு. இனிக்கும் பாட்டு, அவங்களோட பாட்டெல்லாம் பேச்செல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இனிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இனிக்கும் பாட்டு. அவங்களோட பேச்சு பாத்தீங்கன்னா வானத்தை தொடுற அளவுக்கு பேசுறாங்க. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால இரவு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால இரவு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். அடுத்து இவரோட குறிப்புகள் பாத்தீங்க அப்படின்னா, பாவேந்தர் பாரதிதாசனிடம் வந்து தொடக்க கல்வி பயின்றவர். வாணிதாசன் வந்து பாவேந்தர் பாரதிதாசனத்துல தான் தொடக்க கல்வி பயின்றிருக்காங்க. இவரோட பாடல்கள் பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி வெளியிட்ட தமிழ் கவிதை களஞ்சியம் அப்படிங்கிற நூல்கள் வெளிவந்திருக்கு. தமிழ் கவிதை களஞ்சியம் அப்படிங்கிற நூல்லையும் புது தமிழ் கவி மலர்கள் அப்படிங்கிற நூல்கள்லயும் வந்து வெளிவந்திருக்கு. ஸோ வாணிதாசன் பாத்தீங்க அப்படின்னா நல்லா பிராங்கா பேசுற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பிராங்கா நல்லா பேசுற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த பிராங்க்ங்கிறது வந்து பிரெஞ்சு. ஸோ பிரெஞ்சு ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு தான் இது சொல்லியிருக்கேன். ஸோ பிரெஞ்சு, தமிழ் பிரெஞ்சு கையரக முதலி அப்படிங்கிற நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு குடியரசோட செவாலியர் விருதை வந்து பெற்றிருக்காங்க. ஸோ வாணிதாசன் நல்லா பிராங்கா பேசுறாங்க, பிரெஞ்சு அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தமிழ் பிரெஞ்சு கையரக முதலி அப்படிங்கிற நூலை வெளியிட்டிருக்காங்க. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இவருக்கு வந்து செவாலியர் விருது வந்து கொடுத்திருக்காங்க. இவரோட முதல் பாடல் பாத்தீங்க அப்படின்னா பாரதி நாள் அப்படிங்கிற பாடல் வந்து யார் எழுதுறாங்க 1 மார்க்ல கேட்கலாம். ஸோ வாணிதாசனோட பாடல் அது. அடுத்து பாரதிதாசன் பரம்பரை என்று அழைக்கப்படும் பாவலர் தலைமுறையில வந்து வருபவர்தான் வந்து வாணிதாசன். ஸோ பாரதிதாசன் பரம்பரை அப்படிங்கிற அழைக்கப்படுற பாவலர் தலைமுறையில வரவங்க தான் வந்து வாணிதாசன். மயிலை சிவமுத்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டு தாகூர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்லேடை இடக்கரடக்கில் அமைத்து பாடுவது வல்லவர். ஸ்லேடை இடக்கரடக்கில் அமைத்து பாடுவது வல்லவர் யாருன்னா வாணிதாசன். நல்ல அவங்களோட பேச்சு அதே நல்லா பேசுறதுனால ஸ்லேடை இடக்கரடக்கில் அமைத்து பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். அடுத்து குற்றிலுகிற ஒளியை ஓமையாக கையாண்ட முதல் கவிஞர் இவரே. குற்றிலுகிற ஒளியை வந்து ஓமையாக கையாண்ட கவிஞர் வந்து வாணிதாசன். அப்புறம் பாடல் மேற்கோள்கள் பாத்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் பெயரை உயர்த்திட பாட்டு பிறக்குமடா, இவரோட நூல்கள்லயே பாட்டு பிறக்குமடா அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. அதுல வர லைன் மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ பாட்டு பிறக்குமடா. இடுவெயில் போல் உழைக்கும் சேரி வாழ் ஏழை மக்கள் கொடுவெயில் குளிர்மலைக்கு குந்திட குடிசை உண்டோ, மக்களுக்கே வானை என்றும் மடக்கி நீ அனுப்பி வைத்தாய், மக்களுக்கே ஆறு வற்றாத அருவி தந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பிறக்குமடா அப்படின்னு பேசுற மாதிரி வாணிதாசன் நல்லா பேசுற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம்.
அடுத்து சுரதா, இவரோட வாழ்க்கை குறிப்பை பத்தி பார்ப்போம். இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ராசகோபாலன், ஊர் பழையனூர், பெற்றோர் வந்து திருவேங்கடம், சண்பகம் அம்மையார். இவங்களை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா சுரதாங்கிறது சுரக்கிரமை, பால் சுரக்கிறது, தேன் சுரக்கிரமை ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ராஜகோபாலன். ஸோ பால் சுரக்கிரமை ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ பால் பழசாயிருச்சு, பழையனூர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ ஊர் வந்து பழையனூர். பெற்றோர் திருவேங்கடம், சண்பகம் அம்மையார். சிறப்பு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ஓமை கவிஞர், கவிஞர் திலகம், தன்மான கவிஞர், கலைமாமணி, கவிமன்னர். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓமை கவிஞர் சுரதா. நம்ம அடிக்கடி வந்து இதுல நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஓமை கவிஞர் அப்படின்னாலே சுரதாங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ கவிஞர் திலகம், தன்மான கவிஞர், கலைமாமணி, கவிமன்னர். ஓமை கவிஞர் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜெகசிற்பின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் 1 மார்க்ல கேட்கலாம். கவி மன்னர் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து 1 மார்க்ல அதிகமா கேட்கலாம். அடுத்து இவரோட படைப்புகள் பார்ப்போம். இவரோட படைப்புகள் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா தேன் சுரக்குது, தேன் வந்து சுரக்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் வந்து இதோட ஷார்ட்கட்ஸ். தேன் சுரக்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தேன் வச்சு ஞாபகத்துல வச்சுப்போம். தேன் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா தேன் மழை. அடுத்து சிரிப்பின் நிழை. சிரிப்பு அப்படி சிரிக்கிறோம் அப்படின்னா தேன் இனிமையா இருக்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இனிமையான ஒரு விஷயம் சிரிக்கிறதுனால சிரிப்பின் நிழல். அடுத்து சாவின் முத்தம். முத்தமும் வந்து இனிமையா இருக்கு, தேனும் இனிமையா இருக்கு, சிரிப்பும் இனிமையா இருக்கு, முத்தமும் வந்து இனிமையா இருக்கு. அடுத்து உதட்டில் உதடு. தேன் வந்து உதட்டுல சுவைக்கிற மாதிரி. ஸோ உதட்டில் உதடு. பட்டத்தரசி. பட்டத்தரசி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹனி மாஸ்க் எல்லாம் போடுவாங்க இல்லையா, பட்டத்தரசி வந்து ஹனி மாஸ்க் போடுற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ பட்டத்தரசி. அடுத்து சுவரும் சுண்ணாம்பும். வார்த்தை வாசல். வார்த்தை நல்லா வரணும் அப்படின்னா நம்ம வந்து தேனை வச்சுப்போம். அப்படின்னா தேன் வச்சா நல்ல வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வார்த்தை வாசல். எச்சில் ஊறுது. தேனை பார்த்தா எச்சில் ஊறுற மாதிரி. அப்புறம் அமுதும் தேனும். இதுல நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஞாபகத்துல வச்சுக்கிறது வந்து சுவரும் சுண்ணாமும் வந்து எக்ஸ்ட்ரா ஞாபகத்துல வச்சுக்கிறது. மித்த எல்லாத்தையுமே வந்து தேன் சுரக்கிற மாதிரி தேனை வச்சு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ தேன் சுரக்கிறதுங்கிறது சுரதாவோட படைப்புகள். குறிப்பு: பாரதிதாசனுக்கு தாசனாக விளங்கியதால் சுப்புரத்தின தாசன்ங்கிறத சுரதான் மாத்திருக்காங்க. இதுல பாருங்க, சுப்புரத்தின தாசன். பாரதிதாசனோட இயற்பெயர் தான் வந்து சுப்புரத்தினம். சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரை சுரதான் மாத்திருக்காங்க. இதுல வந்து சுரத்தின தாசன், இதுதான் வந்து சுரதா அப்படிங்கிற பேரு. ஸோ பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். சுப்புரத்தினத்தோட தாசன் அப்படிங்கிறது தான் சுரதா. தமிழக அரசோட முதல் பாவேந்தர் நினைவு பரிசு பெற்றவர் வந்து சுரதா தான். ராமசாமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மற்றொரு பாரதி பிறந்து விட்டான். மற்றொரு பாரதி பிறந்து விட்டான் அப்படின்னு யார சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுரதாவை சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராமசாமி. இதுவும் வந்து மேற்கோள்கள்: தண்ணீரின் ஏப்பம்தான் அலைகள். தண்ணீர் வந்து அலையா சுரக்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். தண்ணீர் வந்து அலையா சுரக்குது. ஸோ சுரதா எழுதின மேற்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுப்போம். தண்ணீரில் ஏப்பம்தான் அலைகள். அடுத்து பாத்தீங்கன்னா எதுகை வரல் போல் அடுத்து வந்தால் அத்தி என்பானோ மோனை போல். எதுகை மோனையல் அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுரதா எழுதின லைன்ஸ்ல வர மாதிரி ஞாபகத்தை வச்சுப்போம். ஸோ எதுகை மோனைன்னு வந்துச்சுன்னா அப்படின்னா. அடுத்து கண்ணதாசனோட குறிப்புகள் பத்தி பார்ப்போம். வாழ்க்கை குறிப்பு: இயற்பெயர் முத்தையா, ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் சிறுகூடல்பட்டி, பெற்றோர் சாத்தப்பன், விசாலாட்சி. ஸோ இவங்களை எப்படி ஞாபகத்துல வச்சுப்போம் அப்படின்னா கண்ணத்துக்கு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ கண்ணத்துல முத்தமிடுறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இயற்பெயர் முத்தையா. அப்புறம் ஊர் வந்து சிறுகூடல்பட்டி, பெற்றோர் சாத்தப்பன், விசாலாட்சி. வேறு பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கவியரசு, கவி சக்கரவர்த்தி, குழந்தை மனம் கொண்ட கவிஞர். கன்னத்துல முத்தமிடுறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு தான் வந்து முத்தமிடுவாங்க. ஸோ குழந்தை மனம் கொண்ட கவிஞர், கவி சக்கரவர்த்தி, கவியரசு. இது மேக்சிமம் 1 மார்க்ல கேட்பாங்க. ஸோ நம்ம நிறைய டைம்ஸ் படிச்சிருப்போம். கவியரசு, கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்றதுலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணதாசன் சொல்லியிருக்காங்க. புனை பெயர் பார்த்தீங்க அப்படின்னா காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி. ஸோ இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுப்போம் அப்படின்னா கமகப்பிரியா, பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பேர்ல வந்து பார்த்தீங்களா, கண்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பெண்கள் பேர்ல வந்திருக்கு. ஸோ கமகப்பிரியா, பார்வதிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. வணங்காமுடி, காரைமுத்து புலவர். இவங்க வந்து இது வந்து நம்ம மேக்சிமம் ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ காரைமுத்து புலவர், வணங்காமுடி வந்து கண்ணதாசனோட புனை பெயர்கள். ஆரோக்கியசாமி. அடுத்து கண்ணதாசனோட படைப்புகளை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கண்ணதாசனோட படைப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்களை வச்சுதான் ஞாபகத்தில் வச்சுப்போம். கண்கள் அப்படின்னாலே நமக்கு என்னென்ன ஞாபகத்தில் வரும் அப்படின்னா பெண்கள் ஞாபகத்தில் வருவாங்க. கண்கள் அப்படின்னாலே பெண்கள் ஞாபகத்தில் வரும். பெண்களோட கண்கள் தான் வந்து அழகு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து இதெல்லாம் வச்சு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டா அவங்களோட படைப்பெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். மாங்கனி, கனிவா இருக்கிற மாதிரி. ஸோ மாங்கனி. ஆட்டனத்தி ஆதிமந்தி. ஆட்டா டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா உங்களோட கண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அழகா தெரியும் இல்லையா. ஸோ ஆட்டனத்தி ஆதிமந்தி. அடுத்து பெண்களோட பேர்ல வர்றதுதான் பாருங்க. கவிதாஞ்சலி, அம்பிகா, அனார்கலி. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் பேர்ல வருது. அடுத்து பெண்களோட இடைகள்ல பாத்தீங்க அப்படின்னா கொடி இடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பாரிமலை கொடி அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கலாம்.
ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொன்மலை. பொன்மலைங்கிறது ஒரு அழகான ஒரு மலை. ஸோ அழகுங்கிறதுனால பொன்மலை அப்படிங்கிறது வந்திருக்கு. அடுத்து அழகு தரிசனம், அழகா இருக்கிற மாதிரி அழகு தரிசனம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்து மதம், அடுத்து வந்து இயேசு காவியம் அப்படிங்கிறது ரெண்டுமே சேர்ந்து வர மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்து மதத்தை பத்தி பாடியிருக்காங்க, இயேசு காவியத்தை பத்தி பாடியிருக்காங்க. அர்த்தமுள்ள இந்து மதமும் வந்திருக்கு. இயேசு காவியம், இயேசுவை பத்தி பாடியிருக்காங்க. ஸோ இந்து மதம் அப்படின்னாலே பகவத்கீதை வந்திருக்கும். ஸோ பகவத்கீதை விளக்க உரை. பகவத்கீதையில யார் வருவாங்க அப்படின்னா கிருஷ்ணர் வருவாங்க. ஸோ ஸ்ரீ கிருஷ்ண கவசமும் வந்திருக்கு மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ தெய்வம், கிருஷ்ணர் வந்து தெய்வம், தெய்வ தரிசனம் அப்படிங்கிறது கண்ணதாசனோட பாடல்கள். பேனா நாட்டியம், கண்கள் வந்து நல்ல கண்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்கள் போறதை வந்து நாட்டியம் ஆடுற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி பேனா நாட்டியம் அப்படிங்கிறது கண்ணதாசனோட பாடல்கள். ஸோ கண்ணதாசனோட பாடல்கள்லாம் வந்து கண்கள், பெண்கள், அழகு, இது மூணுத்தையும் வச்சு ஞாபகத்தில் வச்சுப்போம். கண்கள்னாலே பெண்கள், பெண்கள்னாலே அழகு அப்படிங்கிறத வச்சு ஞாபகத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா இவரோட படைப்புகள்லாம் வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். அடுத்து இந்து மதமும் இயேசு காவியமும் வந்து கண்ணதாசன். அடுத்து கண்ணதாசனோட நாவல்கள். சேரமான் வந்து காதல் வயப்படுறான். கண்கள் அப்படின்னாலே காதல் அப்படிங்கிற ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ சேரமான் வந்து காதல் வயப்படுறான். எங்க அப்படின்னா ஒரு பெண், ஒரு குமரியை பார்த்து காதல் வயப்படுறான். அந்த எங்க அப்படி பாக்குறான் அப்படின்னா ஒரு திருவிழால பாக்குறான். அந்த குமரி எங்க இருப்பாங்க அப்படின்னா கோட்டையை சேர்ந்த குமரி, அதாவது ஒரு ராஜகுமாரி மேலதான் வந்து காதல் வயப்படுறான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ சேரமான் காதலி, சேரமான் வந்து காதல் வயப்படுறான். குமரி ஒரு பெண் மேல காதல் வயப்படுறான். எங்க பாக்குறான் இந்த பொண்ணு அப்படின்னா திருவிழால பாக்குறான். அது யாரு அப்படின்னா கோட்டையில இருக்கிற ராஜகுமாரி. அதனால அவனுக்கு வந்து ராஜ தண்டனை கிடைக்குது. தூக்கி அவனை ஆத்துல போட்டுறாங்க, கங்கை ஆத்துல போட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ சேரமான் காதலி, குமரி காண்டம், வேலன்குடி திருவிழா, ஊமையான் கோட்டை, ராஜ தண்டனை, சிவகங்கை சீமை. அடுத்து கண்ணதாசனோட வரலாறு பாத்தீங்க அப்படின்னா வனவாசம் மனவாசம்ங்கிறது அவரோட வரலாறு. இதழ் பாத்தீங்க அப்படின்னா தென்றல், சண்ட மாருதம், முல்லை, தென்றல் திரை, கடிதம், திருமகள், திரை ஒளி, மேதாவி. இதெல்லாம் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா கண்கள்னாலே அழகு அப்படிங்கிற ஞாபகத்துல வச்சுப்போம் இல்லையா. அழகு பாத்தீங்க அப்படின்னா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தென்றல், அழகுனா தென்றலும் ஒரு அழகு. ஸோ தென்றல் வீசுது, அவரோட இதழ்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா தென்றல் வீசுது, அவர் பணியாற்றிய இதழ்கள். தென்றல் வீசுது, அப்போ முல்லைப்பூ பூத்திருக்க மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்போ வந்து திருமகள் வந்து கடிதம் எழுதுறா. அப்போ வந்து அவர் ஒரு திரை வந்து அவர் மேல அவளை வந்து மறைக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். அப்போ வந்து ஒரு திரை வந்து அவளை மறைக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ தென்றல் வீசுது, அப்போ முல்லைப்பூ பூக்குது, அப்ப திருமகள் வந்து கடிதம் எழுதுறா. அப்போ ஒரு திரை வந்து அவளை வந்து தடுக்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து திரைப்படத்துறையில பாத்தீங்க அப்படின்னா 35 ஆண்டுகள் வந்து கண்ணதாசன் எழுதியிருக்காங்க, பாடல்கள் எழுதியிருக்காரு. இவர் கடைசியா எழுதிய பாடல்கள் பாத்தீங்க அப்படின்னா கண்ணே கலைமானே பாடல் தான் வந்து கடைசியா எழுதின பாடலாகும். தமிழக அரசு ஆஸ்தான கவிஞராக இருந்திருக்காரு. தமிழக அரசோட ஆஸ்தான கவிஞராக இருந்த கவிஞர் யார் அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க்ல கேட்பாங்க. ஸோ கண்ணதாசன். சௌந்தரிய கைலாசம் இவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தடுமாறும் போதையிலும் கவி பாடும் மேதை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காங்க. தடுமாறும் போதையிலும் கவி பாடும் மேதை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் வந்து சௌந்தரிய கைலாசம் சொல்லியிருக்காரு. மேற்கோள். இந்த மேற்கோள்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாடல் வரிகள் தான். மேற்கோள்கள் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் நமக்கு தெரிஞ்ச பாடல் வரிகளா இருக்கும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணதாசனோட பாடல்கள். மலை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட சில நாளில் பொண்ணாகலாம் அப்படின்னு கொஸ்டின் மார்க் வர மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. யாரோ, ஆகலாம், அப்படி நீ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் வர மாதிரி, கண்கள் வந்து கொஸ்டின் மார்க் கேட்கிற மாதிரி, கேள்விக்குறி கேட்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ ஆனாலும் அவையாகும் நீ ஆகுமா, அம்மா வென்று அழைக்கின்ற சேயாகுமா அப்படிங்கிற வரிகள்லாம் வந்துச்சு அப்படின்னா அது கண்ணதாசனோட மேற்கோள்கள். அடுத்து உடுமலை நாராயண கவியோட வாழ்க்கை குறிப்பை பத்தி பார்ப்போம். பிறப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்துல உள்ள பூவிலைவாடி என்னும் பூலவாடி சிற்றூர். உடுமலைனாலே அது எங்க இருக்கு அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்துல இருக்கு, ஞாபகத்துல வச்சுப்போம். அடுத்து நாராயணன் கிருஷ்ணர் அப்படிங்கிற ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ பெற்றோர் வந்து கிருஷ்ணசாமி முத்தம்மாள். இயற்பெயர் நாராயணசாமி. சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர். நாராயணன் அப்படின்னாலே நல்ல பகுத்தறிவு கொண்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிக்குக்காக ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ நாராயணன் அப்படின்னாலே பகுத்தறிவு. இவர் திரைப்பட பாடலாசிரியரும் நாடக எழுத்தாளரும் ஆவார். சமுதாய சீர்திருத்த பாடல்கள் வந்து நிறைய எழுதியிருக்காங்க. கலைமாமணி பட்டம் பெற்றிருக்காங்க. 2008 இந்திய அரசு வந்து 500 ரூபாய் காசு 500 ரூபாய் அஞ்சல் தலையை விட்டு வெளியிட்டு இருக்காங்க. உடுமலை நாராயண கவிக்கு 500 ரூபாய் அஞ்சல் தலையை இந்திய அரசு வெளியிட்டு இருக்கு. அப்புறம் பெண்களை நம்பாதே கண்களை பெண்களை நம்பாதே, இந்த வரிகள் வந்து உடுமலை நாராயண கவியோட வரிகள். இது வந்து இதை எப்படி ட்ரிக் வச்சு ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா நாராயணனே வந்து பெண்களை நம்ப கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ட்ரிக்காக ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ பெண்களை நம்பாதே கண்களை பெண்களை நம்பாதே அப்படிங்கிற வரிகள் வந்து உடுமலை நாராயண கவியோட வரிகள். தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில இவருக்கு வந்து ஒரு மணிமண்டபம்
அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவரோட பேர் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர், பாமர மக்களின் கவிஞர் அப்படிங்கிறது இவர் போட்டுருவாங்க. இவர் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா, கோட்டை கோட்டையில யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா மக்களுக்கான கவிஞர் தான் வந்து கோட்டையில இருப்பாங்க. கோட்டை அப்படிங்கிறது பொது உடைமை. அப்புறம் பாமர மக்களோட கவிஞர் தான் வந்து கோட்டையில இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர், பாமர மக்களின் கவிஞர் அப்படின்னு போற்றப்படுவது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவரோட பெற்றோர் பாத்தீங்க அப்படின்னா அருணாச்சலம், விசாலாட்சி. அடுத்து செங்கப்படுத்தான் காடு இவரோட ஊர். ஸோ கோட்டையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செங்கல்ல வச்சு கட்டின மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ செங்கப்படுத்தான் காடு. பாரதிதாசனால் எனது வழக்கை என புகழப்பட்டவர். பாரதிதாசனால் அவரோட வழக்கை அப்படின்னு சொல்லி புகழப்பட்டவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். உடுமலை நாராயண கவி என்ன இவரை எப்படி புகழ்ந்திருக்காங்க அப்படின்னா, அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்திருக்காங்க. இவர் எழுதிய மொத்த பாடல்கள் மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 56 பாடல். மருதுகாசி அவங்களோட வாழ்க்கை குறிப்பை பத்தி பார்ப்போம். ஊர் வந்து மேலக்குடிக்காடு. ஸோ காசினாலே நார்த் இந்தியால இருக்கு. ஸோ மேல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தை வச்சுப்போம். ஸோ மேலக்குடிக்காடு. பெற்றோர் ஐயம்பெருமாள் உடையார், மிளகாயி அம்மாள். சிறப்பு பெயர் பாத்தீங்க அப்படின்னா திரைக்கவி திலகம். திரையுலகத்துல வந்து நிறைய பாடல்கள் எழுதுறதுனால இவர் வந்து திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மருதகாசி திரையுலகம் அப்படிங்கிறது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, படம்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா மருதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மருதம்ங்கிறது ஒரு ஊர், வயல் சைடு, அப்புறம் காசி, அது மாதிரி நிறைய ஊருக்கு போய் தான் வந்து படம் எடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ மருதம் காசி எல்லாம் போய் தான் வந்து நிறைய படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். நிறைய திரைப்பாடல்கள் எழுதுனதுனால திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 250 பாடல் படத்துல வந்து 250 படத்துல 4000 பாடலுக்கும் அதிகமான 4000க்கும் மேல அதிகமான பாடல்கள் பாடியிருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கலைமாமணி பட்டம் பெற்றிருக்காங்க. அடுத்து துணைவன் படத்திற்காக சிறந்த பாடலாசிரியர் விருது பெற்றிருக்காங்க. மருதமலை மாமணிய முருகையா அப்படிங்கிற பாடல்ல வந்து தமிழக அரசு பரிசு பெற்றது. மருதகாசியோட பாடல் தான் அது. இதுலயே பாத்தீங்க அப்படின்னா மருதமலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்களா, மருதமலை மாமணிய முருகையா அப்படிங்கிற பாடல் வந்து தமிழக அரசோட பரிசு பெற்றிருக்கு. அடுத்து திரைக்கவி திலகம் அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா குடந்தை வாணி விலாச சபையினர் வந்து கொடுத்திருக்காங்க. குடந்தை வாணி விலாச சபையினர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் 53 வரியில வந்து ராமாயணத்தை சுருக்கமா எழுதியிருக்காரு மருதகாசி. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே அப்படின்னு சொல்லிட்டு 53 வரி. அடுத்து இவரோட பாடல் வரிகள் பாத்தீங்கன்னா திரைப்பட பாடல்களாக தான் இருக்கும். கடவுள் எனும் முதலாளி, சத்தியமே லட்சியமா கொள்ளடா, ஏர்முனைக்கு நேர் இங்கு எதுவும் இல்லையே, காவியமோ நெஞ்சின் ஓவியமோ, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாடல் வரிகள் அப்படின்னாலே மருதகாசி தான் வந்து மருதகாசியோட பாடல்கள் தான் வந்து நிறைய இருக்கிறதுனால மருதகாசி பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்க முடியும். இது வரைக்கும் மரபு கவிஞர்கள் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.